முக்கியமாக எனக்கு தேவை கமெண்ட் தான் ஒரு சேனலில் வந்து வளர்கிறதுக்கு காரணமே. ப்ளீஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தெரிஞ்ச சேனல்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம தானே தூக்கி விடணும். அதனால் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் யாரும் சேனல் வச்சுருந்தாலும் அவங்களையும் நீங்கள் வந்து தூக்கி விடுங்க. எப்படின்னா பொதுவாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்கனாலே அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்கள தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக தப்பு. ஆனால் வீட்டில் உள்ளவங்கள 100%ல் 50% பேர் பார்க்கவே மாட்டாங்க. நம்மளுக்காக நம்ம சொந்தக்காராக நம்ம சொல்லிட்டு அவங்க கம்பல்சரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் வீடியோஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ரெகுலராக என்ன எப்போவுமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலியிலேயே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் அப்புறம் ஃபேமிலியில் ஒரு சிலர் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால எனக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணாதே. அடுத்தவங்களே நம்ம சேனலை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க அதை பார்த்து அந்த சேனலை வளர விட்டால் என்ன. அதனால கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போய் இவங்களுக்கு ஒரு லைக் போட்டு எதுக்கு சேனலை வளர்த்து விடணும் அப்படின்னு பாதி பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு இதை வேணும் தானே பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பண்ணுறாங்க. சரி, நீங்கள் மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த உதவிக்கு எல்லாம் 1000 மடங்கு நம்மளுக்கு ஒரு உதவி எல்லாம் தருவான். அந்த மாதிரி நான் நிறையா விஷயத்தில் வந்து கண்கூட பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கு ஒரு ஹாப்பி தான். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாடலில் இது நான் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், எண்ணெயை காய வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்குங்க.